மீண்டுமாய் உங்களை யாவருக்கும் புது வருட மற்றும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் இருந்த தகப்பன் நம்மோடு 2026 ஐயா சொன்னாங்க, பயப்படாதே என்ற வார்த்தையின்படி அந்த சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு இருப்பார்னு பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவோமா, அந்த அமைதியின் அரசர் நம்மோடு இருக்கிறார். இந்த புது ஆண்டு ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலமே கைவிட மாட்டார். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜெபம் பண்ணாலும், ஆஸ்பத்திரிலேருந்து ஜெபம் பண்ணாலும், பாத்ரூம்லேருந்து ஜெபம் பண்ணாலும், எந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணுறீங்களே, ஜெபம் பண்ணுறப்போ அவர் விடுதலை கொடுக்கிற தகப்பன். நீங்கள் எந்த இடத்துலேருந்து என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணாலும் நீங்கள் விடுதலை கொடுக்கிற தகப்பன். அவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம். எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு, 65 இயர்ஸ். 35 வருஷமாக டயபெட்டிக் பேஷண்ட், 35 வருஷமாக சுகர் பேஷண்ட். நேற்று ஒரு பேத்தியோட பிறந்த நாள், சாக்லேட் கொடுத்தா. தாத்தா 14 வயசாம். ஒரு அண்ணனுடைய மகா பேத்தி. எங்கள் வீட்டில் 20 பேர பிள்ளைகள், நாங்கள் 4 சகோதரர்கள். எங்களுக்கு 11 பிள்ளைகள், அவங்களுக்கு மொத்தம் 20 பிள்ளைகள். எல்லாம் ஒரு குடும்பம். சரி சொல்லிட்டாலே, நான் போன வாரம் முந்தா நாள் கொண்டாந்து எனக்கு என்னுடைய பிறந்தநாள் வந்தது. எனக்கு ஒரு சட்டை, 3000 ரூபாய்க்கு ஒரு சட்டை, அங்கி. நான் ரெவரண்டுங்கிறதில் அங்கேயும் ஃபாரின்லேருந்து ஒரு துணியை வர வச்சு கொண்டாந்து கொடுத்தா. நேத்தானே கொடுத்தாலே பேத்தியை நான் ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன். போன இடத்துல ஒரு பாயசம் கொடுத்தா, முந்திரியாக போட்டது, செம்ம டேஸ்ட்டு. ஒரு பக்கம் சுகரு சாப்பிடாதரான்னு கடவுள் சொல்கிறார், டேய் வச்சிட்றா வேண்டாம் உனக்குன்றார். இன்னொரு பக்கம் மாம்சம் டேஸ்டடா குடிடாங்குது. குடிச்சிக்கிட்டே மனைவிட்ட இங்கே வந்திருக்கிறேன், பாயாசம் கொடுத்தேன், வேண்டியதான் உனக்கு வேண்டியதான் மனைவி ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார், உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். அவரை நம்பின மக்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில் அவர் சொல்றார், நீ ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. டு நாட் ஷேம். என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நான் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை. கர்த்தை, அதாவது சங்கீதம் 71, கர்த்தாவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி வெட்கமே. டு நாட் ஷேம். தலை குனிந்து போவதில்லை. ஒருவேளை தலை குனிந்து போகிறோன்னா அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஒரு பையன் அப்பாட்ட போய், அப்பா இன்னைக்கு நேற்று ஒரு தம்பி வண்டி ஓட்டினார் ஒரு இடத்துல, தூரமாக நின்று நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன். இப்படி கூட்டத்தில் அவர் முன்னால் பின்னால் வண்டி எதையுமே பார்க்கல, ரொம்ப டேஞ்சரஸாக வண்டி ஓட்டினார். கஞ்சா போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் அப்படி ஓட்ட முடியும். அவனுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் தொல்லை. இப்படிப்பட்ட காலங்களில் ஒரு தம்பி அவங்க அப்பாட்ட போய், எனக்கு ஒரு ரேஸ் பைக் வாங்கி கொடுங்கப்பா. நான் 2.25 லட்ச ரூபா ரேஸ் பைக்கு, சாதாரணமாக 5-10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கூட பைக் இருக்குது. அப்பா சொன்னால், படித்து முடிடா, நல்ல மார்க் வாங்குடா, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண, இது கோல்டு மெடல் வாங்க, உனக்கு ஒரு நல்ல பைக் வாங்கி தரேனார். அவன் சரிப்பாடினான், நல்லா படித்தான், 3 வருஷம் காலேஜ் முடித்தான், பாஸ் பண்ணான், நல்ல மார்க், கோல்டு மெடல் வந்தான். அப்பா கோல்டு மெடல், எனக்கு ஒரு பைக் வாங்கி தரேனே. அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து கையில் கொடுத்து, இதை வாசித்துக்கொண்டார். அவன் 3 வருஷம் டிவி பார்க்காம, செல்லு பார்க்காம, வாட்ஸ்அப் பார்க்காம, சினிமாவுக்கு போகாமல், நாடகத்துக்கு போகாமல், பீச்சுக்கு போகாமல் கோல்டு மெடல் வாங்கி அப்பாட்ட ஒரு நல்ல பைக் வாங்கணும்னு நினச்சி அப்பா வார்த்தை கீழ்ப்படித்து படித்தா 3ஆவது வருஷம் படித்து முடித்து கோல்டு மெடல் வாங்கினா அப்பா ஒரு புத்தகத்துக்கு தூப்பாடிடாவாங்கிறார். அவனுக்கு கோவம் வந்துட்டு புத்தகம் தூக்கி எரிஞ்சிட்டான். டாட்டா சீன்னு அப்பாட்ட சொல்லாமல் வீட்டை விட்டு போயிட்டான். 19 வயது, வீட்டை விட்டு போயிட்டான். நல்ல கோல்டு மெடல், எங்கேயோ போனான், செட்டில் ஆனான், நல்ல வேலை கிடச்சிது, நல்ல சம்பளம் கிடச்சிது, கை நிறையா நல்ல மனைவி கிடச்சாங்க. அந்த சகோதரி சொன்ன மாதிரி உலகமே தெரியாத ஒரு மனைவி கிடச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனைவி, நல்ல பிள்ளைகள். அவனுடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பாவுடைய ஞாபகம் வந்தது. அம்மா இல்லை, அப்போவே அம்மா இல்லை.
நம்ம அப்போ பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வந்து தாத்தா தாத்தான்னு இவனை கூப்பிடுது. அப்போ தன்னுடைய அப்பாவுடைய ஞாபகம் வந்தது. அப்பாட்ட கோச்சிக்கிட்டு வந்துட்டோம், கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கலாம், பைக்கு கொடுப்பான்னு சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் சண்டை போடாமல் நம்ம தூக்கி போட்டுட்டு வந்துட்டோமே, என்ன இது நியாயம்னு நினச்சி மனம் உடைஞ்சி அவன் இருந்த பட்டணம் ஜப்பானில் இருந்து இந்தியாவை தேடி, இந்தியாவில் ராமநாதபுரத்துலேருந்து பரமக்குடி, பரமக்குடியிருந்து இளையாங்குடி, இளையாங்குடியிலேருந்து ஆர்எஸ் மங்கலம், ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து ஒரு குட்கிராமம், நிலத்தடி நீர் உப்பு, குளத்தில் தான் பல் விளக்கணும், குளத்தில் தான் குளிக்கணும், குளத்து தண்ணி தான் குடிக்கணும், அதில் மாடையும் குளிப்பாட்டுவோம், நம்மளும் குளிச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பகுதி. நீங்கள் இங்கேருந்து பரமக்குடிக்கு ஒரு 10 மணி நேரத்தில் போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு 60 கிலோமீட்டர் 4 மணி நேரம் ஆகும். அப்படிப்பட்ட ஊரில் அப்பா இருந்தார். தேடி போனால் வீடு மட்டும் தனியாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போனால் யார்கிட்டையும் சாவிந்து வாங்கி போனால் அப்பாவுடைய படம் வைக்கப்படுது. அப்பா மறித்து விட்டார். ஐயோ, அப்பா போயிட்டார். 45 வருஷம். அப்போ அவன் சொல்கிற காலங்களில் ஒரு 40 வருஷம், 85-90 வயசு, மறித்து விட்டார். அப்பா ஃபோட்டோ பக்கத்தில் அப்பாவே பார்த்தானது. அப்பா அவனை விட்டுட்டு போயிட்டார் அம்மாண்ணா. அப்பா ஃபோட்டோக்கு முன்னால் அவர் கொடுத்த அந்த புத்தகம் ஃபோட்டோக்கு முன்னாலே இருந்தது. இந்த புத்தகம் கொடுத்தாரு, இதை விட்டுட்டு போயிட்டோமே, இப்படி போவோமா, இப்படி பாசம் இல்லாமல் இருப்பான்னு அந்த புத்தகத்தை எடுத்தான். என்னதான் புத்தகம்னு அதை வாசித்தான். அதை எடுத்தான், அந்த தலைப்பை வாசித்துக்கிட்டே உள்ள வந்தான். பக்கம் பக்கமாக பறக்கிட்டான். கடைசி பக்கத்தில் ஒரு பில் இருந்தது. அந்த பில்லில் ஒரு 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 ஃபாரின் கார், ஒரு காருடைய விலை 1.25 கோடியோடைய காருடைய பில் அதில் வாங்கி பில் பண்ணி அந்த பில் அதில் வச்சுருந்தார். பென்ஸ் காருடைய விலை இன்றைக்கி 2.25 கோடி பென்ஸ் காருடைய விலை. அந்த பில் அதில் வச்சுருந்தார். அதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் போட்ட டேட்டு. அந்த டேட் போட்டு அந்த கார் ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணி அவனுக்கு அவர் காரை வாங்கி பில்லு கொடுத்தாரு. அவன் என்னத்தை பார்க்கல, பக்கத்தை பார்க்கல. இதே தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாக நிற்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதும் இல்லை, எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன், நீ தண்ணீர்களை கடக்கும்போதும் ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கடந்து வருகிறேன், நான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதம் உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்பார்கள், உனக்கு மாவு பேசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உலக பிரகாரமான அனைத்து ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எப்போ என்ன தேவையான நேரத்தில் தேவையான பொருளை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு நிமிஷம், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு திடீர்னு யூரின் ப்ராப்ளம். யூரின் போல என்னுடைய வண்டியில் நான் சேல்ஸுக்கு போயிட்டேன். என்னுடைய பிஸ்னஸ் சேல்ஸ். நாங்கள் டிஎஸ் பட்டினம்படி, டிஎஸ் பெருங்காயம், சோப்பு, இதெல்லாம் எங்களுடைய ப்ராடக்ட். ஆரம்ப காலங்களில் கிராமமாக கடையாக போவோம். கிட்டத்தட்ட 10 மணி நேரம், எனக்கு 5 மணி நேரம் யூரின் வரல. ஆனால் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் யூரின் வரலன்னா செத்து போவான் மனுஷன். அவர் சொன்னார், உள்ளேயும் போல் வெளியும் வரலன்னார். இன்புட் இல்லை அவுட்புட் இல்லைன்னாரு. இன்புட் இல்லாமல் அவுட்புட் இல்லாமல் மனுஷன் போயிடுவான். எனக்கு இன்புட் இருக்கும், அவுட்புட் இல்லை. அப்போ அந்த குறிப்பிட்ட டாக்டருக்கு நான் 28 வருஷத்துக்கு முன்னால் ஃபோன் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே அழுது ஜெபம் பண்ணியே ஃபோன் பண்ணேன். அப்போ செல்லு கிடையாது, லேண்ட்லைன். ஃபோன் எடுத்துட்டார். உடனே ஒரு மாத்திரை சொன்னார். அவர் சொன்ன பக்கத்திலே கடை இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம அழைக்கிறப்போ ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்க உயிருள்ள தகப்பன் என்னோடு கடந்து வந்திருக்கிற அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிறப்போ நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள். இந்த டிஃபரண்ட் ஆஃப் லார்ட், வித்தியாசமான கடவுள் நம் ஆண்டவர். நீங்கள் நானும் ஆராதிக்கும் ஆண்டவர் வித்தியாசமானவர். ஐயா பாருங்கள், அவர் வாணியம்பாடி வரைய இருக்கார். அவர் சட்டை, அவர் தாடி, அவர் கண்ணாடி. வாணியம்பாடியில் ரொம்ப ஃபேமஸ் பிரியாணி. வாணியம்பாடி தான் முகமதியர்கள் கோட்டை. இவரை மாதிரியே தான் சட்டை போட்டிருப்பாங்க, இவரை மாதிரியே அந்த தாடி வச்சுருப்பாங்க.
இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று நைட்டு எனக்கு வாணியம்படி ப்ரோக்ராம், ஆனால் போகலை, பலவீனம். அதே மாதிரி ஐயாவை பாருங்கள், இவர் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் தாடியை பாருங்கள், வெறி எளிமை. எவ்வளோ தான் பணம், எவ்வளோ தான் பெரிய பாஸ்டர், அந்த டச்சிங்னார் ஒரு அம்மா விழுந்துச்சு, 2 அம்மா விழுந்துச்சு, இன்னும் 2 வீலரில் துண்டை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு வர்றாரு. அவர் எனக்கு சொல்கிறாரு, ஐயோ காதில் துணியை வச்சு மூடிக்கோ, குளிர், நல்ல குளிருங்கிறார். நான் சொன்னேன், என் வயசுக்கு இப்போ அதில் வர்றது இல்லைங்க, 2 வீலரில், காரில் தான் வரேன், ஆட்டோலே போக விரும்புறதில்ல, முடியலன்னு. என்னை விட எப்படி ஒரு 4-5 வயசு அவருக்கு அதிகமாக இருக்கும் நிச்சயமாக. இருந்தாலும் ஒரு எளிமையான, அவர் ஒரு வித்தியாசமானவர். வடசென்னையில் போற்றக்கூடிய பாஸ்டர்ஸில் பாஸ்டர் ஐஜான், அவரோட 2 வருஷமும் நல்ல தொடர்பு இல்லை, எதுக்கோ தெரியாது. ஆனால் அவர் எனக்காக ஜெபம் பண்ணுறார், நான் அவருக்காக ஜெபம் பண்ணுறேன். ஒரு நல்ல ஊழியர், ஜெபத்தோடு ஆண்டோடைய உன்னத பணியை சரியாக, நேர்த்தியாக, சரியான பாதையில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. விரலுக்கு தகுந்த வீக்கம் எல்லாத்துக்கும் இருக்குது, எனக்கு இருக்குது. நிறைய பணம் இருந்தாலும் பிரச்சனை இருக்குது, நிறைய வசதி இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. எனக்கு 1000 பேர் வேலை செய்கிறாங்க, நினச்சா கார் வரும், நினச்சா ஃப்ளைட் வரும், எல்லாம் வரும். ஆனால் பிரச்சனை இல்லாமல் எனக்கு இல்லை. அதே மாதிரி அவருக்கு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டோடைய உன்னத பணியை சரியாக செய்யும் ஊழியர் வடசென்னையில் உள்ள ஒரு ஊழியரில் ஒருத்தர். அநேகர் இருக்காங்க, ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அதில் ஒரு இவர் தெளிவானவர், சென்னை பட்டணத்தில் அழைப்புக்கு தன்னை இணைக்கி. அதே மாதிரி ஆனால் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான கடவுள், டிஃப்ரெண்ட் லார்டு. உடம்பு சரியில்லையா, நாங்கள் துணி இல்லாமல் நடக்கிறேன், எனக்கு வாழ்வு கொடு. அங்கே போய் துணி இல்லாமல் நடந்து அவர் என்ன பண்ணுறாரு, வாழ்வு கொடுக்குறார். ஒரு கடவுள் நம்பிக்கை. கோழியை வெட்டுறேன், இல்லைன்னா மாட்டை அடிக்கிறேன், இல்லை 150 கிலோமீட்டர் நடந்து போகிறேன், எனக்கு வாழ்வு கொடு. நான் நடந்து போய், ஆனால் நின்ன இடத்துல கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுக்கும் ஒரே கடவுள் உங்களுடைய நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஒரு உயிருள்ள கடவுள். நீங்கள் எந்த இடத்துல நின்னாலும் மாரநாதா, ஆண்டவரே வாங்க, கம்மிங் ப்ளீஸ், கம்மிங் ப்ளீஸ், கம்மிங், நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அதுதான் சொல்கிறேன், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி தன்னுடைய முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு எடுத்து திரும்பினால் பரலோகத்தில் நான் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி மாட்டவர். யூதன் வருஷத்தில் ஒரு முறை எருசலேம் தேவாலயத்துக்கு போன அவன் சட்டம், பைபிள் சொல்லுது. முகமதியர் வாழ்க்கையில் ஒரு முறை புனித பயணம் கடந்து போக வேண்டும். இந்து சமயத்தினர் வாழ்க்கையில் ஒரு முறை காசியில் போய் அந்த கங்கையில் குளித்தாலோ இல்லை ராமநாதபுரத்தில் ஆற்றுல கிணத்து அந்த கடலில் குளித்தாலோ பாவம் போய்டுன்னு நினைக்கிறான். ஆனால் என் ஆண்டவர் தேடி வந்து பாவத்தை நீக்கும் ஆண்டவர். மாரநாதா, அந்த ஆண்டவரே என்னிடத்தில் வாங்கன்னு அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே வாரும் என்று அவருக்காக காத்திருப்பில் வாழ்வுன்னு சொல்கிறாரு. ஆண்டவரின் வருகைக்கு காத்திருப்பதில் வாழ்க்கை என்று சொல்லுகிறார். மாரநாதா என்று சொல்கிறப்போ, மாரநாதா லைஃப் இஸ் வெயிட்டிங், ஆண்டவருக்காக காத்திருக்கிறப்போ நீங்கள் முழங்கால் நின்று தகப்பனே 2 கைகளையும் தூக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ ஆண்டவர் இந்த இடத்தில் வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் உங்களோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த பிகேனுக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு ஒரு பிளெஸிங் வேணும், எனக்கு ஒரு ஹீலிங் வேணும், எனக்கு ஒரு மிரக்கல்ஸ் வேணும், எனக்கு ஒரு ஒண்டர்ஸ் வேணும், எனக்கு ஒரு அதிசயம் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும். நீங்க கேட்டு பாருங்க, அது என்னையால கொடுக்க முடியாது. வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தகப்பன் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமுள்ள தகப்பனாய் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க அவரின் தகப்பனேன்னு கேட்டு பாருங்க. அப்பா அப்பான்னு கேட்பான். அப்பான்னு கூப்பிட்டோன்னா மகனே, மகளே, மை சைல்டு கூப்பிடுவார், மை சன், மை டாட்டர்னு கூப்பிடுவார். ஏன்னா அவர் விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப தகப்பனே, ஏன்னா அவர் சொல்றார் வெளிப்படுத்தல் 20, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 22 சொல்றார், 3 இடத்துல சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், குயிக் ஐ கம். கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் எப்போ கூப்பிட்டோமோ அழகா டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இருளில் வெளிச்சம்னு ஒரு ப்ரோக்ராம் எஃப்எம் வந்த புதுசு, எஃப்எம் ரேடியோவில் வந்த புதுசில் ஒரு ப்ரோக்ராமில் சொன்னார், ஒரு மகள் டெலிவரிக்காக காத்திருக்கிறா, நிறைமாத கர்ப்பிணி. அவள் பெறப்பட்டு அம்மா வீட்டுக்கு வருமுன்னா காற்று மழை புயல் நடந்த சம்பவம் திருச்சியில் ஒரு கிராமத்தில் இருக்கா.
காவிரி ஆறு திருத்துறைப்பூண்டிக்கு போகிற வழி 2 பக்கம் ரோடு, காவிரி ஆற்றுல 2 பக்கம் ரோடு, இந்த பக்கம் கரை புரண்டு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. திருத்துறைப்பூண்டின்னு ஒரு பெரிய கிராமம், அங்கே போய் 7 வாய்க்கால் அந்த காவிரி பிரியிற இடம். ஒரு கிராமத்துலேருந்து இந்த ஆற்றை தாண்டி தான் அந்த பக்கம்னா பாலம் கிடையாது, மழை வந்துட்டு தண்ணி போய்கிட்டு இருக்கு. இப்போ டெலிவரி யார் பாப்பான்னு அந்த பிள்ளை முட்டி போட்டு ஜெபம் பண்ணிச்சான். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறப்போ அது ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ளே அம்மா வந்துட்டாங்க. எப்படிமா வெள்ளத்தில் வந்தேன்னா, ஒரு பரிசல் போச்சுமா, அந்த பரிசலில் வந்து இறங்கிட்டேன்னு டாக்டர் டிஜி தினகரன் சொன்ன சம்பவம். பரிசலில் வந்து இறங்கிட்டேம்மான்னாங்களா. வந்த அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு. 1 வாரம் இருந்தாங்க. கரையில் வெள்ளெல்லாம் குறைஞ்சிட்டு மழைலாம் நின்றுட்டு அந்த அம்மா நான் அப்பா தனியாக இருக்காங்க, அப்பாவுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும், நான் போயிடுறேம்மான்னு அந்த அம்மா போயிட்டான். போன அடுத்த நாள் அம்மா திரும்ப வந்துச்சு. நேற்று தானம்மா போனேன், உடனே என்னம்மா வந்துட்டேனே கேட்டுச்சான். அம்மா சொல்லிச்சேன், இப்போ தாண்டி வந்திருக்கேன், நேற்று எங்கடி நான் வந்தேன்னுச்சான். அதுதான் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ, தேவதூதர்களை உனக்கு முன்பாக அனுப்பி உன் வழிகளை செவ்வை பண்ணுவேன், கோணலானவர்களை சரி பண்ணும் ஆண்டவர். வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படாதீங்க. 2026க்குள்ளே வந்திருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, போன வருஷத்தில் என்ன வாக்கு தத்தமோ அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி இன்னும் 5 நாட்கள் தான் பிறகு இந்த வருஷம் முடிய இன்னும் சரியாக 10 நாள் தான் இருக்குது, எனக்கு வாக்கு தத்தம் நிறைவேறலை கேட்டு பாருங்கள். கேட்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்து ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார். கடந்த நாட்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஏசாயா 43:5, நீ தண்ணிகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். எவைகளை செய்தாலும் ஞானமாய் செய்து முதல் சர்ச்சில் கொடுத்த மெசேஜ், ஜனவரி 1ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அடுத்து 7 மணிக்கு கொடுத்த மெசேஜ் என்னன்னா, நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என் வசனத்தை நீ ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நீ நிற்க எந்த இடத்துல உன்னை வந்து உயர்த்துவேன்னு சொன்ன ஆண்டவர் என்னை பல முறை இந்த இடத்துல உயர்த்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நான் வெட்கப்படவே இல்லை, வெட்கப்பட மாட்டேன். வெட்கப்படுற மாதிரி தோணும், ஆனால் வெட்கம் இல்லைங்க. அவர் ஒரு காலம் கைவிடலைங்க. அந்த உயிருள்ள ஆண்டவர் உங்களோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் கடந்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சதோ அந்த வாக்குத்தத்தத்தில் கை வச்சு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். உன் வாழ்க்கையில் உனக்கு வராத கடனை மாற்றி தரப்போறாருங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட செய்வனை கட்டுகள் உடை தெரிய போதுங்க. எவன் செய்வனை செஞ்சான் அவன் ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா அந்த உலகத்தை விட்டே அழிஞ்சு போவாங்க. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு ஹீலிங் கொடுங்க, உம்முடைய பிரச்சனை எனக்கு தாங்க தகப்பனை கேளுங்க. நிச்சயமாகவே வாழ் கொடுக்கும் உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நிசரே தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதியே. நேசரே தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு அழைத்த மக்கள் மத்தியில் தகப்பனே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அந்த மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு அற்புதம் தகப்பனே, இன்னைக்கு ஒரு அதிசயம் தகப்பனே. என் மகளுடைய திருமண காரியம் கைகூடி வரல, பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், பல முறை நின்று சென்று ஏக்கத்தோடு ஒரு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்ட அந்த மகளுக்கு இந்த ஆண்டுல ஒரு புதிய அற்புதம் தகப்பனே, ஒரு புதிய அதிசயம் தகப்பனே. நீர் செய்த நன்மைகளை நான் பிறருக்கு அறிவித்து உம்முடைய உன்னத ஊழியத்தை நான் செய்ய போறேன். ஒரு சகோதரி உம்முடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்காங்க. அந்த மகளை பிளஸ் பண்ணி தகப்பனே, அண்ணாலை போல கற்பத்தில் கை வைத்து எனக்கு ஒரு குமாரனை தருவினால் இந்த ஊழியத்திற்கு உம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஒரு மகன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. குழந்தை 10 வருஷமா இல்லப்பா, திருமணமாகி பல கஷ்டங்கள் மத்தியில, வேதனையின் மத்தியில
பெற்றோர்கள் பல தொல்லைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்ட அந்த மகனுக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தை பாக்கியத்தை 11வது ஆண்டுல ஒரு புத்திரனை காண இங்க கிருபை செய்ய போறீங்கப்பா. ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பரப்பா. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் இடுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நீ ஆர் எ குட் ஷெப்பர்ட் தகப்பனே. இந்த தெய்வ ஆட்டிக்குட்டி திருச்சபையின் மூலமாக, இந்த பாஸ்ட் மூலமாக எங்களுக்கு ஒரு பிளஸ் பண்ண போற தயவுக்காக கூட நன்றி. விசேஷமாய் அருமையான அன்பு பாஸ்டர் ஜானை, அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. அவரோடு இணைந்து பணி செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த திருச்சபைக்கென்று ஒரே நேரத்தில் 1000 பேர் ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்க தருவீங்கிற ஒரு நம்பிக்கையோடு தகப்பனே எங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சீக்கிரமாய் உம்மால முடியாத காரியம் இல்லை. வானம் பூமியும் உடையது, பூமியும் நிறைவும் என்னுடையது வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி.